என்றால் அது கல்வி செல்வம் தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். தென் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார் காமராஜர். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார். குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்து கொண்டார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியெடுப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 9 ஆண்டுகள் மக்களுக்காக அவர் சிறை சென்றுள்ளார். காஞ்சி வழியில் கடமையேற்றிய காமராஜரை 1954 முதலமைச்சராக அரியணையேற்றி மக்கள் அழகு பார்த்தனர். காமராஜர் முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லா பள்ளிகளையும் திறந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக முன்பு மூடப்பட்ட 6000 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன மற்றும் 12,000 புதிய பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டன. பாதையின் வரிகளுக்கு ஏழை பணக்காரர் கூடாது என்பதற்காக பள்ளியில் அனைவருக்கும் சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவரின் வாழ்வதையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறி காமராஜரின் ஆட்சி தமிழகத்தின் கிராமப்புற வளர்ச்சி காமராஜரின் ஆட்சியின் அசத்தல் திட்டங்களால் வளமானது நாடு. 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர்களை பிரதமராய் அரியணையேற்றி தான் ஒரு கிங்மேக்கர் என நிரூபித்தார். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு கொண்டு வந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.